பிரைஸ் த லார்ட். முழுமையான ஒப்பு கொடுத்தல். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இதுவே கடைசியாக சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. இதில் இயேசு தேவனை அப்பா என்று அழைக்கும் போது அவருடைய நெருக்கமான உறவை காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் மிகுந்த வேதனை அனுபவித்து கொண்டிருந்த நிலையிலும் தனது வாழ்க்கையை முழுமையாக தேவனுடைய கைகளில் ஒப்படைக்கிறார். ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கிறார். இதுவே முழுமையான நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதல். இந்த நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் நமது வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு கொடுக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4 முக்கிய காரியங்கள். முதலாவது, தேவனுடன் உறவு. அப்பா என்று அழைப்பதை நமது ஜெப வாழ்க்கையிலிருந்து இருக்க வேண்டும். இரண்டாவது, கட்டுப்பாட்டை விட்டு வெளியேற வேண்டும். நமக்கு கட்டுப்படுத்த முடியாத காரியங்களை தேவன் நம்மை கவனிக்கிறார் என்ற தேவ பயத்தோடு அவர் நமது வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சந்திப்பார் என்ற நம்பிக்கையோடும் கட்டுகளை விட்டு வெளியேற வேண்டும். மூன்றாவது, தேவனிடத்தில் நம்பிக்கை. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமது வாழ்க்கை முழுவதும் தேவனின் கையில் ஒப்படைக்க வேண்டும். நான்காவது, கடைசி வரை விசுவாசம். இயேசு கடைசி மூச்சு வரை தேவனை நம்பினார். நமது வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விடக்கூடாது. எனவே எந்த பிரச்சனையிலும் தேவனே, என் வாழ்க்கை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று நம்பிக்கையோடு வாழும் பொழுது தேவன் நம்மை வழிநடத்துவார். நமது கஷ்டங்களின் நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துவார். எனவே God bless you. Be blessed in Jesus Christ.